ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் லெட்டராக பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. நிறைய பேர் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க, தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற விஷயம் ப்ரைவேட் மெசேஜாக வந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கான சொல்யூஷன் இந்த டைம் கிடச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணாதீங்க, மறந்தும் விட்டுறாதீங்க, ப்ராப்பராக மெயில் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் நமக்கு வந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெயில் தான் பண்ணணும். நான் எஸ்பிஓக்கு ரிஜெக்ட் கொடுத்துட்டேன், ஆக்சுவலாக அசப்ட் கொடுக்கணும், தவறுதலாக ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க, நான் ரிஜெக்ட்டும் கொடுக்கல, அசப்ட்டும் கொடுக்கல, மறந்து விட்டுட்டேன், இல்லை எனக்கு சைட்டே ஓப்பன் ஆகலை அப்படின்றவங்க, நான் அசப்ட் கொடுத்துமே ரிஜெக்ட்னு வந்துருச்சு, என் ஐடி இப்போ ஓப்பன் ஆகலை அப்படின்ற 3 விஷயம் இருக்கவங்க மட்டும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். மற்றவங்க யாரும் மெயில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நான் அசப்ட் தான் கிளிக் பண்ணேன், பட் எனக்கு ஐடி சஸ்பெண்டில் தான் இருக்குது, எனக்கு நல்ல நபருக்கு அசப்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்றவங்க, இன்னொருத்தவங்க நான் தவறுதலாக ரிஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க, இன்னொருத்தவங்க நான் எதுவுமே பண்ணலை, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பர்சன்ஸ் நீங்கள் கம்பெனிக்கு இப்போ மெயில் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். மெயில் ஃபார்மேட்டுமே கொடுத்துருக்காங்க, எந்த மெயிலுக்கு பண்ணுன்ற மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே எப்படி மெயில் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த வீடியோலையுமே நான் அதை எப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயில் ஓப்பன் பண்ணிட்டு sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணும். சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். மெசேஜ் அப்படின்ற இடத்துல உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி, வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி, இந்த விஷயத்தை மட்டும் மெயில் பண்ணணும். தவறுதலாக வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் மட்டும் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி அன்பிளாக் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்ஸை, அதுக்காக தான் அகைன் சொல்கிறேன். மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜிமெயில் அப்படின்னு காட்டும். அந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கம்போஸை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கம்பெனிக்கு ரிஜிஸ்டர் மெயிலேருந்து தான் மெயில் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க லோகோ மாதிரி இருக்கும், ரைட் சைடு டாப்பில் ஒரு லோகோ இருக்கும், அது உங்களோட ப்ரொஃபைலோட டிபி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை மெயில் ஐடி இந்த ஃபோனில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். ப்ராப்பராக நீங்கள் எஸ்பிஓக்கு ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி தான் கரண்ட்டில் இப்போ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த மெயிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்போஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுலேயுமே ஃப்ரம்ன்ற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெயிலேருந்து கம்பெனிக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெயிலை செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 2ன்ற இடத்துல sbo.tvm@gmail.com அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நேம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சப்ஜெக்டில் ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளியராக டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த இடத்துல டைப் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு கம்போஸ் மெயில் அப்படின்ற இடத்துல உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, இதை மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி அப்படிங்கிற விஷயத்தை டைப் பண்ணணும். இவ்வளோ தான் இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயந்தான் நீங்கள் பண்ணக்கூடிய மெயில் இருக்கணும். ஃப்ரம்மில் நீங்கள் எஸ்பிஓக்கு ரிஜிஸ்டர் பண்ண மெயில், 2லேருந்து sbo.tvm@gmail.com செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓ அட்மின் டீம்ன்ற நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்ஜெக்டில் ரிக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கம்போஸ் மெயில் அப்படின்ற இடத்துல நேம், ஸ்டாஃப் ஐடி, வாண்ட் டு அன்பிளாக் மை ஐடி, இந்த விஷயத்தை மட்டும் கிளியராக பண்ணி நீங்கள் கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள். நேம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஐடி லாக் ஆகிருக்கோ அதில் ப்ரொஃபைல் நேமு, எந்த ஐடி லாக் ஆகிருக்கோ அதோட ஸ்டாஃப் ஐடி, இந்த விஷயத்தை கிளியராக டைப் பண்ணுங்கள். அகைன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நேம், ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணாதே மெயில் பண்ணிடுறாங்க, அதனால் எந்த யூஸுமே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மெயில் பண்ணுங்கிறதையுமே ஷேர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கிளியராக டைப் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைட் டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று ஷோ ஆகும். அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் சென்ட் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு மெயில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மெத்தடை எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் டவுன்லைனுக்கு கால் பண்ணி கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி தான் டீமுக்குள்ளே வந்திருப்பாங்க, நம்ம கம்பெனிக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க இந்த டைம் அதை மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை தெரியலையே எப்படி ஒரு விஷயம் அப்படின்றத கேதர் பண்ணி வச்சு அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறது நம்மளோட கடமை. அதுதான் ஆஸ் ஏ டீம் லீடராக நம்மளோட ஒர்க்குமே. அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், ஆடியோவில் கிளியராக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அது பிளான் லான்ச்சிங் ஆகட்டும், பிளானில் என்னென்ன வரப்போகுது, இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆடியோவை கிளியராக கேட்டுருங்க. அதுலேயே கேட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.